நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய பிறகு தமிழக அரசியல் பெரும் எதிர்பார்ப்புக்கு ஆளானது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கத் தொடங்கியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, விஜய் தனது முதல் மாநாட்டில் அவரது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்களை அறிவித்தார். அதில் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் உறுதிபட கூறினார். மேலும் விஜய் பாஜகவை காட்டிலும் திமுக மீதே கடும் விமர்சனத்தையும் தாக்குதல் அரசியலையும் நடத்தி வருகிறார். இதைத் தொடர்ந்து முதல் அரசியல் மாநாட்டிற்கு பிறகு வெளியில் வராத விஜய் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களை சந்தித்த போது பேசிய கருத்துக்கள் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அது காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கே எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? எனக்கு புரியலையே. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றே அரசியல் நிபுணர்களும் அரசியல் கட்சிகளும் கருதுகின்றனர். இதனால் விஜய்க்கு எதிராக பல வியூகங்களை அரசியல் கட்சிகள் கையில் எடுத்துள்ளனர். அந்த வகையில் விஜய்க்கு எதிராக அவர்கள் கையில் எடுத்துள்ள முக்கிய அஸ்திரம் அஜித். தமிழ் சினிமாவில் விஜய்க்கு நிகரான கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட ஒரு நடிகர் என்றால் அது அஜித் மட்டுமே. விஜய் படங்களுடன் நேரடியாக மோதும் அளவிற்கு ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் அஜித். இன்னும் சொல்ல போனால் விஜயை விட ஒரு படி மேலே ரசிகர்கள் கொண்டவர் அஜித். இதனால் அஜித் ரசிகர்களின் ஆதரவை பெற அரசியல் கட்சிகள் துடித்து வருகின்றனர். ஆனால் தனக்கும் அரசியலுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்று அஜித் வெளிப்படையாக அறிவித்தாலும் வரும் தேர்தலில் விஜயை வீழ்த்த மிகப்பெரிய அஸ்திரமாக அஜித்தே இருப்பார் என்று அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. இதன் காரணமாகவே தற்போது கார் பந்தயத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டு வரும் அஜித்திற்கு தொடக்கம் முதலே திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டு வாழ்த்து தெரிவித்தனர். திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் விஜயின் போட்டி நடிகரான அஜித் ரசிகர்களின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சியாகவும் இது பார்க்கப்பட்டது. மேலும் யாருமே எதிர்பாராத வகையில் நடிகர் அஜித்திற்கு பத்மபூஷன் விருது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. விஜய் மிக கடுமையாக விமர்சிக்கும் பாஜக அவருக்கு எதிராக அஜித் ரசிகர்களை திருப்பும் விதத்தில் இந்த விருது தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அஜித்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட போது அஜித்திற்கு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் அஜித் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்தே வாழ்த்து தெரிவித்திருந்தார். மேலும் அஜித்தின் அனைத்து பிறந்த நாளுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அரசியலுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று அஜித் கூறினாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவரது பெயர் அதிகளவு அரசியல் கட்சியினரால் பயன்படுத்தப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ கடந்த 30 வருடமாக பல உள்ளடி வேலைகள் செய்து நடிகர் விஜய் எதற்காக ஆசைப்பட்டு காத்துக்கொண்டு இருக்கிறாரோ அதை நடிகர் அஜித் மிக எளிதாக பெற்றுவிடுகிறார் என்பதே நிதர்சனமான உண்மை.